ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு எண்ணெய் சுகர்லாம் வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டியான வாயில் வச்ச கரையிற மாதிரியான இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாஸ்பேன் வச்சுருக்கிறேன். இதில் 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு வெல்லத்துக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம். நமக்கு சர்க்கரைலாம் நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கேஷ்யூ இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை நம்ம நெய்யிலேயே நல்லா கோல்டன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரளவு கோல்டன் கலருக்கு டேன் ஆகிற டைமில் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கிஸ்மிஸ் பழமும் சேர்த்து நல்லா பலூன் மாதிரி வரதுடையும் நம்ம இதை வறுத்தெடுத்துக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற கேஷ்யூ கிஸ்மிஸ்லாம் உங்களோட தேவைக்கு தக்கன நீங்கள் கூட்டி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1/2 கப் அளவு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலும் இந்த நெய்யிலேயே நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரளவு நல்லா கோல்டன் கலருக்கு வரதுறையும் நம்ம வறுத்தெடுத்துக்கணும். ஃப்ளேமை ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நான் ஒரு ஏத்தம்பழம் சேர்த்துருக்கிறேன். நேந்திரப்பழம் 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் நமக்கு நல்லா மேஷ் ஆகிற மாதிரிலாம் நம்ம வதக்கி எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த தேங்காய் துருவலோட சேர்த்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் ஆகினாலே போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். அடுத்ததாக அதே சேம் பேன் தான் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவை ஓரளவு சிம்லேருந்து ஓரளவு மீடியத்தில் வச்சு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நமக்கு கரிஞ்சிரும். அதனால் ஓரளவு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ஃப்ளேவர் வரும் அரிசி மாவில், அது வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் பால் ஏற்கனவே காய்ச்சி தான் வச்சுருந்தேன். அந்த பாலில் இப்போ 2 கப் அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி வர மாதிரி இருந்தால் அந்த ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட தூசி எதுவும் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேனில் ஒட்டி வருது. இது பேன்லேருந்து நமக்கு ஒட்டாத ஒரு கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா பேன்லேருந்து விட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல பழம், அப்புறமா தேங்காய் துருவல்லாம் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேனலே நிறைய வெரைட்டியான ஸ்வீட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் இருக்குது. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடரும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஃபைனலாக நெய்யும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேன்லேருந்து விட்டு வரவும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஏற்கனவே ஒரு டின் எடுத்துருக்கிறேன். அதில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம ஸ்வீட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்பேட்சுலா வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கிறேன். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஆற வச்சு கட் பண்ணி தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. ஒரு பவுலில் ஸ்பூன் போட்டு நம்ம எடுத்து சாப்பிட்றது கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது ஆற வச்சிடலாம். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு நமக்கு ஆறி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே ஆறி வந்துருச்சு. ஆறினதுக்கப்புறமா அந்த ஓரங்களை கையை வச்சு இந்த மாதிரி எடுத்தாலே நமக்கு ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். இப்போது இதை ஃப்ரண்ட் சைடில் மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீட்டில் நல்லா பழுத்த வாழைப்பழம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். வீட்டிலேயே எல்லார் வீட்லேயுமே அரிசி மாவு இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு. வாயில் வச்சாலே போதும் கரைஞ்சி போயிடும். அந்த அளவு சூப்பரான சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வாழைப்பழம் அரிசி மாவுலாம் சேர்த்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நான் இதை உங்களுக்கு வந்து பிச்சு காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வாழைப்பழம் அரிசி மாவு வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி இதுவரை செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.